ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். திண்டுக்கல்லில் போலி சான்றிதழுடன் மருத்துவ படிப்பில் சேர்ந்த மாணவியும் அவரது பெற்றோரும் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் போலி சான்றிதழ்களை பணம் கொடுத்து மேற்கு வங்கத்திலிருந்து வாங்கியுள்ளது போலீஸ் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த 19 வயதான காருண்யா ஸ்ரீவர்ஷினி நடந்து முடிந்த 2025 நீட் தேர்வில் 456 மதிப்பெண் பெற்றதாக போலீஸ் சான்றிதழை உருவாக்கி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கான அனுமதியை பெற்றார். பின்னர் இது போலியானது என்று கண்டறியப்பட்டதை அடுத்து திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வரான வீரமணி SP அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதன்படி மாணவி காருண்யா ஸ்ரீவர்ஷினி மற்றும் அவரது பெற்றோரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் போலி சான்றிதழை மேற்கு வங்கத்திலிருந்து பெற்றது தெரியவந்தது. மேலும் இதற்காக காருண்யா ஸ்ரீவர்ஷினியும் அவரது தாயாருமான விஜயா முருகேஸ்வரியும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கும்பலுக்கு 25,000 ரூபாய் கொடுத்து போலி சான்றிதழை பெற்றுள்ளனர். இதையடுத்து போலி சான்றிதழை உருவாக்கி கொடுத்தவர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.